கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டுடைய வசனம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 40. எல்லாரும் எடுப்போம். ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 5 நான் வாசிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் யாரும் வாசிக்கிறது இருக்கீங்களா? நீங்கள் மைக்கில் யாரும் வாசிக்கிறதுக்கு இருந்தால் வாசிங்க, அப்படி இல்லாவிட்டால் நான் வாசிக்கிறேன். ரைட், வாசிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். இந்த வசனம் யாரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனம்? சுவாமிநாதனை குறிச்சா? என்ன குறிச்சா? யாரை குறித்து? யோவானா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை எப்படி காணும்? ஏகமாய் காணும். யாருடைய மகிமையை? அப்போ யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கூப்பிடுவனுடைய சத்தம் வனாந்தரத்தில் உண்டாகும் என்பது யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. கவனிக்க வேண்டும். நம்முடைய சப்ஜெக்ட் அது அல்ல. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறது. நம்முடைய சொசைட்டியில் சொல்லுங்கள், நம்முடைய சொசைட்டியில் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆமென். நம்முடைய ஊரில் கர்த்தரின் மகிமை என்ன ஆக போகிறது? வெளியரங்கமாக போகிறது. ஆமென். கர்த்தர் தம்முடைய மகிமையை பைபிளில் நீங்கள் எங்கே வேணாலும் படித்து பாருங்கள், எந்த இடத்துல வேணாலும் படித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை எங்கெல்லாம் வெளியரங்கம் ஆக்கி இருக்கிறாரோ அந்தந்த இன்சிடெண்ட், அதாவது சம்பவங்கள், பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி அதை உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு நோக்கம் இருக்கும். தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா ஏதோட செய்வோம், ஒரு நோக்கத்தோடு. எதுக்காக சபைக்கு வந்திருக்கீங்க? சும்மா வந்தாங்க. சும்மா வந்திருக்கோம். சொல்லுங்கள், சும்மா வந்திருக்கோம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறோம்? நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். என்னுடைய நன்றியை நான் காணிக்கையினால் காண்பிக்க வந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். அப்போ நம்ம வந்ததுக்கு என்ன இருக்கிறது? அதுபோல் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகிறதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாருக்கு? கர்த்தருக்கு. அது என்ன நோக்கம்னா ஒரே ஒரு நோக்கம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அவருடைய நாமத்தை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். ஆமே சொல்லுமா? கர்த்தரை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தார் அத்தனை பேர் எந்தெந்த இடத்தெல்லாம், காரைக்காலாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்லது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், எங்கே ஆண்டவர் தம்முடைய நாமத்தை, ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிறாரோ ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். நல்ல காரணம் தெரியாது. அவர் தம்முடைய மகிமையை அங்கே வெளியரங்கம் ஆக்குறார் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கிறவங்களாம் யாரை நம்புவாங்க? நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளில் எந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போய் படித்து பாருங்கள்.
நான் அங்கெல்லாம் உள்ளே போகிறதில்ல. அதெல்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக விட்டுறேன். கர்த்தருடைய மகிமை எங்கெல்லாம் வெளியரங்கம் ஆகி இருக்கிறது, எப்படிலாம் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், எல்லா இடத்தையும் என்ன செய்யணுங்க, நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தருடைய மகிமை என்பது பயங்கர பெருசு, அது அளவிட முடியாதது. கடந்த நாட்கள் ஊழியர் கொடுக்கலான்னு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதையே உங்களுக்கு நான் அப்படியே என்ன செய்ய போகிறேன், செய்தியாக கொடுக்க போகிறேன் நினைக்காதீங்க. நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். அதல்ல, அந்த வார்த்தை இல்லை, கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை எப்படியெல்லாம், அது எந்தெந்த ஆங்கிள்லாம் ஆண்டவருடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாச பிள்ளைகளாகிய நாம் எப்படி பார்க்க முடியும், உலகத்தாராகிய அவர்கள் எப்படி பார்க்க முடியும், எப்படியெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் ருசி பார்க்க முடியும். ஆண்டவருடைய மகிமை ருசி பார்க்கக்கூடிய ஒரு காரியமா, அல்லது அப்படியே பரவசம் அடையக்கூடிய ஒரு காரியமா, அல்லது அதனால் நாம் நல்ல ஒரு பெனிஃபிட், ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு காரியமா கர்த்தருடைய மகிமை என்பது என்று சொல்லி பார்க்கும்போது பல ஆங்கிள் இருக்கிறது. வருஷம் முழுக்க எதை குறித்து நீங்கள் தியானிக்கலாம், கர்த்தரின் மகிமையை குறித்து தியானிக்கலாம். பாருங்க, ஆதியாகமத்திலேயே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுக. இது வசனத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நாழிகை கழிச்சு போகலாம். அப்படியே நான் வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் அந்த 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 இடத்துக்கு நீங்கள் போயிருங்க. ஆதியாகமத்தில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ன உண்டாயிற்று? அப்போ சூரியன் இல்லை தானே, சூரியன் சந்திரன்லாம் இல்லை தானே. 4வது நாளில் தான் எதை உண்டாக்குறார் ஆண்டவர்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த மகத்தான சுடர்கள், 2 பெரிய மகத்தான சுடர்களை ஆகாய விரிவிலே கர்த்தர் பகலையும் இரவுக்கும் வெளிச்சம் வித்தியாசம் காண்பிக்கத்தக்கதாக தேவன் 2 மகத்தான பெரிய சுடர்களை எங்கே வைக்கிறார்? வானம் என்ற ஆகாய விரிவிலே வைத்தார்னு இருக்கு இல்லையா. அப்போ 4வது நாளில் தான் எதை படைக்கிறார்? அங்கே அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அந்த 3வது வசனத்தை சொன்ன உடனே என்ன உண்டாயிற்று? அந்த 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 வெளிச்சம், அந்த பாருங்க, ஒரு காரியம் செய்யணுன்னாலே என்ன வேணும் சொல்லு? இருட்டில் என்ன செய்ய முடியாது, தப்பு தான் பண்ணலாம் இருட்டில். அது கூட செல்ஃபோன் டார்ச் லைட் வேணும். கவனிக்க வேண்டும், எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேண்டும் இல்லையா? லைட்டிங் இருந்தால் தான் எதையுமே என்ன செய்ய முடியும், நாம் செய்ய முடியும். அதுபோல் அசைவாடி கொண்டிருந்தார். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி அவங்க பிளானிங் நடந்து கொண்டிருக்கிறது. பிளானிங் நடந்து கொண்டிருக்கப்போ ஃபஸ்ட்டு என்ன தேவை? லைட். எல்லாம் சொன்ன லைட். உங்கள் பக்கத்தில் கேட்குறோம், உங்கள் லைஃப்லேயும் முதல்ல லைட்டு தான் தேவை. ஆமென். லைட் இல்லாமல் காரியம் நடக்காது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையே அங்கே வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இதுக்கு நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் அங்கே இருக்கிறது. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க என்ன தேவையில்லை? வசனம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க என்ன தேவையில்லை? சூரியனும் சந்திரனும் அங்கு இல்லை. அப்போ அங்கே என்ன வெளிச்சமாக இருந்தது? வசனம், கர்த்தரின் மகிமையே அங்கே என்னவா இருந்தது? விளக்காக இருந்தது. அங்கே ஒரு விளக்கு தேவையில்லை, அங்கே ஒரு வெளிச்சம் தேவையில்லை. கர்த்தரின் மகிமையே என்னவா இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய மகிமை ஒரு வெளிச்சமாக, ஒரு லைட்டாக அந்த ஆதியாகமத்தில் முதல்ல நம்ம பார்க்குறோம். இப்படி ஜஸ்ட்டு நான் கர்த்தரின் மகிமையை எல்லாமே ஒரு மணி நேரம் செய்தியில் என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. அதனுடைய லட்சக்கணக்கான துளிகளில் ஒரு துளி தான் இன்றைக்கி ஒன்றா சொல்லிட்டு நான் போக முடியும். அவ்வளோதான் செய்ய முடியும். லட்சக்கணக்கான துளிகள் இருக்கிறது. எதில்? கர்த்தருடைய மகிமையினுடைய கோணங்கள் அவ்வளவு இருக்கிறது. அதில் ஒரே ஒரு துளி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு துளியை எவ்வளவு மேன்மையாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை பாருங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. கண்டவர் யார், விண்டவர் யார்? இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும். கண்டவர் என்ன செஞ்சதில்லை, விண்டதில்லைனாக்க உயிரோடு இருக்க முடியாது.
கர்த்தருடைய மகிமையை கண்ணாலே லைவாக பார்த்தவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னு பழமொழி சொல்கிறாங்க. இது பழமொழிங்க. கர்த்தரின் மகிமையை, கர்த்தரை, தேவனை, பைபிளில் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இது பாதி சத்தியம். இது என்ன சத்தியம்? ஏன்னா நான் பாதி வசனம் தானே சொல்லியிருக்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அது பாதி வசனம். மீதி வசனம், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இல்லையா? மகிமையெல்லாம் வெளிப்படாமலாம் இல்லை. மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். ஆமே சொல்லமா? அது ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க வித்தியாசம்லாம் கிடையாது. மாம்சமான யாவருடைய கண்களும் யாரை காணும்? உடனே நேராக 2ஆம் வருகைக்கு போயிடக்கூடாது. 2ஆம் வருகையில் ஆண்டவர் எங்கே வரப்போகிறார்? மேகத்தில் அப்படியே வல்லமையாக வருப்பார். அங்கே கூட வசனம் எழுதியிருக்கு, மாம்சமான யாவரும் என்ன செய்வார்கள் அவரை. அந்த வசனத்தோடு இதை ஒப்பிட்டுறாதீங்க. ஏசாயா 45, ஏசாயா 45 வேறு. அல்லேலூயா. ஏசாயா 45 கர்த்தரின் மகிமையை எல்லாரும் பார்ப்பார்கள். ஆமே சொல்ல, இது இயேசுவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். ஆமே சொல்லுமா? அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ? முடியாது சொல்லுங்களேன். 100% முடியுங்க. ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய மகிமையை பார்த்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய மகிமை என்ன செய்திருக்கிறார்கள்? பார்த்திருக்கிறார்கள். நீங்களும் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. ஆமே சொல்லுமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசை இருக்கு? எனக்கு ரொம்ப ஆசை. ஆமே சொல்லுமா? நான் ஒரு வசனம் டக்குன்னு சொல்லுவேன், டக்குன்னு நீங்கள் கேட்ச் பண்ணுங்க. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. நல்ல கைத்தில் முடிச்சாமா? வெரி குட், வெரி நைஸ். அந்த சகோதரிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமே சொல்லுமா? அல்லேலூயா. ஆபிரகாம் எந்த தேவனை பார்த்தான்? சொல்லுங்க. மகிமையின் தேவனை பார்த்தான். பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உன் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சொத்தை விட்டு, சுதந்திரத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போவா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மறக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறக்கக்கூடாது. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன ஆனார்? தரிசனமாகி, நீ கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவேன், வா. வந்துட முடியுமா? பாரம்பரியத்தை விட்டு வந்துட முடியுமா? 75 வயசு அவனுக்கு. எத்தனை வயசு? 75 வயசு. நான் கடந்த நாட்களில் இதை குறித்து கொஞ்சம் டெப்த்தாக இங்கே எடுத்துருக்கிறேன், ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுறேன். 75 வயசு பாரம்பரிய தாத்தா. பாரம்பரியத்தை விட்டு வர முடியுமா? ஊரை விட்டு வர முடியுமா? உங்களை பார்த்து கேட்க முடியுமா பிரதர்? வாய்ப்பே கிடையாது. வியாபாரத்தை விட்டு வர முடியுமா? தன்னுடைய சொந்த வியாபாரத்தை விட்டு வர முடியுமா? வீடை விட்டு வர முடியுமா? சொத்தை விட்டு வர முடியுமா? ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது என்ன செய்தான்? தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? புறப்பட்டான். எப்படி கைது சொல்லிட்டு பார்ப்போம். புறப்பட்டுட்டான். அல்லே சொல்லுவோமா? எல்லாத்தையும் விட்டாங்க. ஏன்னா ஏதோ அவனை பார்த்துட்டாங்க. அவன் கர்த்தரின் மகிமையை பார்த்தான். அவன் கர்த்தனுடைய மகிமையினுடைய தரிசனத்தை பார்த்தான். அவன் அவருக்காக நான் எல்லாத்தையும் விடுவேன். பக்கத்தில் கை சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படாதீங்க எல்லாத்தையும் விடுறதுக்கு. சீசத்துவத்துக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தரின் மகிமையை பாருங்கள், நீங்கள் அவருக்காகவே வாட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். மகிமையை பார்த்தான். கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டான். அப்பாட்ட சொல்லி எப்படியோ அந்த தரிசனத்தை யார்கிட்ட சொன்னான்? தன்னுடைய அப்பாட்ட சொல்லி அப்புறம் தானே புறப்பட்டு வர்றான். ஃபேமிலியால் புறப்பட்டு வரணும், சும்மாவா?
எல்லாரையும் இட்டுன்னு வரணும் பாருங்கள். கிளம்பி கிளம்பி வர்றான் பாருங்கள் வெளியில். நான் ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து ரொம்ப எடுக்க விரும்பலை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மகிமையை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். கர்த்தர் அவனை அபரிமிதமாய் ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லாமா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு பக்கத்தில் கை சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். அப்படி வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்களே? வர முடியாத. அங்கே ஒன்று பார்க்கணும், அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கணும், கர்த்தர்னா யாருன்றதை பார்க்கணும், கர்த்தருடைய மகிமைனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும், இயேசுனா யார் என்றதை புரிஞ்சுக்கணும். இயேசுவுக்காக இன்றைக்கி எத்தனை பேர் ஜீவன் விடுறாங்க, இயேசுவுக்காக இன்றைக்கி எத்தனை பேர் ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க, இயேசுவுக்காக இன்றைக்கி எத்தனை பாஸ்டர்ஸ் ஜெயிலில் இருக்கிறாங்க, இயேசுவுக்காக எத்தனை ஊழியக்காரர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுமா? அப்படி என்னங்க அவர்கிட்ட கேள்வி இருக்கா இல்லையா? ஆமென். இது நம்ம தேசத்துக்கு சொல்லி ஆகணுமா வேண்டாமா? அதை நீங்கள் ருசி பார்க்கணுமா வேண்டாமா? ஆமென் சொல்லலாமா? இதை விடுங்க, அதை விடுங்க, அதை விடுங்க. எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் விட மாட்டீங்க, நானும் விட மாட்டேன். ஆனால் கர்த்தரின் மகிமையை பார்த்துட்டீங்கன்னா உங்களால் விடாமல் இருக்க முடியாது. டக்கு டக்குன்னு அப்படியே வசனத்துக்குள்ளே போகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சொல்லுங்கள் வசனத்தை. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்ன செய்கிறேன் எண்ணுகிறேன். குப்பை என்னங்க? வைரம் குப்பையா? பவுன் குப்பையா? இந்த காலத்தில் பவுன் என்ன விலை விற்கிது யோசிச்சு பாரு. அது குப்பையா? எஸ். அவரை அறிகிற அறிவோடு கூட இந்த பவுனை கம்பேர் பண்ணும்போது அது குப்பை. அவருடைய அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவ்வளவு மகிமையானது. ஆமென் சொல்லுமா? பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே டேஷ் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஆமென் சொல்லாமா? பாருங்க, இயேசு அழைக்கிறாருங்க. அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாருங்க. ரைட்டு, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. அங்கே என்ன செய்கிறாரு? ராம் முழுக்க மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. அங்கே இயேசு சொன்னார், எங்கே வலையை போடு, வலது பக்கமாக ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய், வலையை போடு அப்படின்னு சொன்னாரா? ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சார். தெரியுமா தெரியாதா? என்ன செஞ்சார்? சீமோனுடைய படகுல ஏறி என்ன வாய முடிந்தாரா? என்ன பசங்க பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? ராஜ்யத்தை குறித்து பேசியிருப்பார். எதை குறித்து பேசியிருப்பார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து. அவருடைய மேட்ரே தானே. பரலோக ராஜ்யத்தை குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இவங்களும் ஆன்னு கேட்டிருக்காங்க, இவங்க நொந்து போய் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய இருதயத்தை யார் படிச்சிட்டார்? கர்த்தர் படிச்சிட்டார். கர்த்தர்னா இயேசு தான், புரிஞ்சுங்க. கர்த்தர் படிச்சிட்டார். அப்போ படித்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆழத்தில் போய் என்ன செய்யுங்க, வலையை போடுங்க. போட்டாங்க. ஆண்டவரே ரைட்டு, என் அனுபவம்லாம் சொல்லுது, வராது தெரியும், ஆனாலும் எதன்படி போடுகிறேன், வார்த்தையின்படி போடுகிறேன். போட்டானா? கிடச்சிதா? எவ்வளோ கிடச்சிது? வலை கிழியத்தக்க எத்தனை படகு நிறைய? 2 படகுகள் நிறைய. படகு ஃபுல்லாக என்ன கிடச்சிது? அதனால் அவங்களுக்கு என்ன உண்டானது? ஹார்ட் அட்டாக் உண்டானது. என்ன உண்டானது? பிரமிப்பு உண்டானதுன்னு போட்டிருக்கு பைபிளில். என்ன போட்டிருக்கு? அதை கண்டு பிரமித்தார்கள். சீமோன் பிரமித்தான், யோவான் பிரமித்தான். நாங்கள் பாவியான மனுஷன், நான் பாவியான, எங்களை விட்டு என்ன செஞ்சுருங்க, போயிடுங்க. நான் போகிறதுக்கு வரல, உன்னை கூட்டின்னு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். நீ இப்போ மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய், என் பின்னே வா, உன்னை நான் என்ன செய்வேன், மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் நடக்கிற காரியம் என்ன? நடந்த காரியம் என்ன? அவர்கள் எதை விட்டார்கள்? வலையை விட்டார்கள். ஸ்டான்லி என்ன எழுதுவார் பிளஸிங் இன்ஃபெஷன் ஆசீர்வாத புக்கில், அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு யாருக்கு பின் சென்றார்கள்? அந்த வாக்கு முன்னாடி ஒரு 2 சுழி கொம்பை போட்டிருப்பார் பிராக்கெட்டில். எதை விட்டு போனார்கள்? வேலைகளை விட்டு. என்ன சொல்ல? அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டு யாருக்கு பின் சென்றார்கள்? மீன்பிடி தொழிலை விட்டு யாருக்கு பின்னாடி போகிறாங்க?
இதைத்தான் பேதுரு சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை என்ன செய்தோமே, பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லலாமா? இது வேற ஆங்கிள், வேறு சப்ஜெக்டில் போனது, கவனிங்க. அப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய மகிமையை பார்த்துட்டிங்கன்னா அவருக்காக நீங்கள் எல்லாத்தையும் விடுவீங்க. இதான் இன்றைக்கி மைண்டில் வைக்கணும். அல்லே சொல்லலாமா? கர்த்தருடைய மகிமையை பார்க்குற வரைக்கும் தான் காரியம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஆமென் சொல்லலாமா? இந்த கர்த்தருடைய மகிமை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், லட்சக்கணக்கான கோணங்கள் இருக்கிறது. லட்சக்கணக்கான கோணத்தில் எதை நீங்கள் பார்க்க முடியும்? தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அத்தனை கோணத்தில் நம்மளால் ஆராயறதுக்கு வாழ்நாளே போகாது. கர்த்தரின் மகிமையை ஆராயறதுக்கு என்ன போகாது? அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் என்ன செய்வேன்? பிரவேசித்து என்ன செய்வேன்? தூங்கி கொண்டிருப்பேன். சங்கீதம் 27:4 டக்குன்னு உடைக்கணும், வசனம் வரணும், கவனிங்க. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், பிரவேசித்து என்ன செய்வேன்? அங்கே என்ன ஆராய்ச்சி செய்வேன்? கர்த்தரின் மகிமையை நான் ஆராய்ச்சி செய்வேன். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை, கர்த்தருடைய மகிமை அதெல்லாம் என்ன என்று சொல்லி லைஃப் லாங் என்ன செய்ய முடியும்? உங்களால் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தருடைய மகிமைன்னு சொன்ன உடனே நமக்கு பாருங்கள் மகிமையான ஒரு காட்சி தான். என்ன காட்சி சொல்லுங்க? இப்போ லைவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆங்கிள் மட்டும் சொல்கிறேன், ஒரு ஆங்கிள் மட்டும் சொல்லிட்டு முக்கியமான காரியத்துக்கு போக போகிறேன். ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னாக்க, லைவாக தேவனை அப்படியே பார்க்குறது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன எப்படி பார்க்குறீங்க? லைவாக பார்க்குறீங்க. ஃபோட்டோவில் பார்க்கல, வீடியோவில் பார்க்கல, லைவாக தானே பார்க்குறீங்க. இப்போ இது மாதிரி யாரை நீங்கள் பார்க்கறது? கர்த்தரை பார்ப்பது. இது மாதிரி யாரை பார்ப்பது? கர்த்தரை பார்ப்பது. டக்குன்னு ஒரு அடுத்த கேள்வி, அது மாதிரி பார்க்க முடியுமா? அவனுடைய மகிமையை பார்க்க முடியுமா? 100% முடியும். 100% என்ன செய்யும்? முடியும். பார்த்துருக்கிறதுக்கு சரித்திரம் இருக்கா? இருக்கிறது. மறுரூப மலையில் போய் ஆண்டவர் யாரை காமிச்சார்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரா இல்லையா? யாருக்கு வெளிப்படுத்தினார்? அப்படியே ஆவியில், ஆவிக்குள், அது வேற, அது அப்புறம் வரேன். இவங்க லைவாக தான் இருக்கிறாங்க, மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க. யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் எங்கே இருக்கிறாங்க? மறுரூப மலையில் இருக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு எதிராக அந்த காட்சி நடக்கிறது. கண்களுக்கு எதிராக அவர் மறுரூபமாகிறார். அவருடைய அந்த மகிமையை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே பேதுரு அப்படியே பேச ஆரம்பிச்சிடறான், ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாமே. பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா, எவ்வளோ காரியம் இருக்குது உலகத்தில். அவர் சொல்கிறார், இங்கேயே இருந்துடலாமே, உமக்கு ஒரு டென்ட்டை போட்டுடுறேன் பூ பார்க்கல. அப்போ டென்ட்டு போடுறாரு பாருங்க, டென்ட்டு போட்டுடலாமா, இங்கேயே இருந்துடலாமே. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த மகிமையை அதனால தான் அவன் சொல்கிறான், நாங்கள் அந்த மகிமையை எப்படி கண்டோம்? கண்ணார கண்டோம். யார் சாட்சி சொல்கிறது? நானா சாட்சி சொல்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், எழுதும்போது எழுதுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை என்ன செய்யவில்லை? பின்பற்றவில்லை. ஏதோ இயேசுன்னு சொல்கிறாங்க அந்த சபையில், ஆனால் நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன். இந்த சேர்ற வேலையெல்லாம் இல்லை. தந்திரமான கட்டுக்கதைகள் அல்ல, அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். யோவானை கேட்டால் வேற மாதிரி சொல்வார், நாங்கள் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். எங்கே இருக்கு வசனம்? டக்கு எடுங்க. 1 யோவான் இப்படி காட்டக்கூடாது, எடுங்க வசனத்தை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரொம்ப சிம்பிள் ரெஃபரன்ஸ் பாருங்க, சும்மா படிங்க, அங்கே போயிட்டு வெளியில் வந்துடுவோம் சீக்கிரம். பார்த்தீங்களா? என்ன ஆரம்பமே செமையாக இருக்குது பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் உற்று நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியுமா?
பார்த்ததுக்கு சாட்சி இங்கே இருக்கிறார். யோவான் கேட்டால் லைவாக சொன்ன நான் பார்த்தோம். அந்த 12 பேரில் ஒரு ஆளாக நாம் இல்லை தான். நான் உண்மையை சொல்கிறேன், நேர்மையாக ஒத்துக்கணும். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யவில்லை, வாழவில்லை என்பது 100% உண்மை. அவங்களாம் இப்போ நம்ம 2 பேரும் இப்படி நடந்து போகிறோம். இயேசுநாதர் கூட என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. அது நம்ம போயிருக்கோமா? இயேசுநாதர் கூட மார்க்கெட்டு போயிருக்கீங்களா? இயேசுநாதர் கூட கலிலியா போயிருக்கீங்களா? சொல்லுங்கள். இயேசுநாதர் கூட எருசலேம் போயிருக்கீங்களா? அட்லீஸ்ட் எருசலேமா பார்த்தாது இருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் இப்படி எழுதியிருக்கிறார். கிடையாது. அதனால் எப்படி எழுதியிருக்க கிடையாது. ஆதி முதல் இவர் ஆதிக்கு போனாரா? இவர் போனாரா? யோவான் ஆதிக்கு போனாரா? போகலையே. எத்தனையோ வருடங்கள் கழித்து பிறந்தவர் தானே யோவான், இல்லையா? இவர் எதை குறித்து எழுதுகிறார்? ஆதி முதல் இருந்த அந்த ஜீவ வார்த்தை, அந்த மகிமையின் வார்த்தை, அந்த மகிமையை குறித்து எழுதுகிறார். நாங்கள் நோக்கி பார்த்தோம், கண்ணால் பார்த்தோம், கையால் தொட்டோம். அல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ், வி எக்ஸ்பீரியன்ஸ்டு த காட். ஆமென் சொல்லலாம். பக்கத்தில் கேட்கணும், ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரை நீங்கள் தொட முடியும், ஆண்டவரோடு கூட நீங்கள் பழக முடியும், ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்க முடியும். ஆமென். எல்லாத்துக்கும் சாட்சி. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்ல. சாட்சிலாம் இல்லாமலாம் இல்லை, சாட்சி இருக்கிறது. ஆமென் சொல்லமா? கட்டுக்கதை அல்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆமென். அப்போ எதுக்கு கர்த்தரின் மகிமையினுடைய ஒரு துளி கடந்த நாட்களில் அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது அற்புதமாக இருந்தது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய காரியங்களை நாம் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்தருளும், காண்பித்தருளும் என்றான். இந்த ஒரு வசனத்துக்காக தான் இவ்வளவு முன்னுரை கொடுத்தேன். உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்தருளும், காண்பித்தருளும். புதிய ஏற்பாட்டில் கேட்டாக்க பிலிப்பு சொல்லுவான், இயேசுவே பிதாவை எங்களுக்கு என்ன செய்யும், காண்பியும். அதான் வசனமா? இன்னும் பேலன்ஸ் இருக்கா? அந்த வசனம் நான் பாதியை சொல்லியிருக்கேன், மீதி இனிமேல் எங்கள் சர்ச்செல்லாம் இப்படி நான் விசுவாசிகளை பழக்கிறேன். நான் பாதி வசனம் சொல்லுவேன், மீதி அவங்க முடிப்பாங்க. பிதாவை எங்களுக்கு காண்பியும். சரி, நானே சொல்லிடுறேன். அது போதும். எப்படி முடியுது வசனம்? அது போதும், இனஃப். ஆண்டவர் அதுக்கு சொன்ன பதில் வித்தியாசமான பதில். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் ஆரம்பித்து சொல்லவில்லை. இவ்வளவு காலம் உன்னுடனே கூட இருந்தும் அறியவில்லையா? கூடவே இருக்கிறேன். அப்போ தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்புறம் தான் சொல்கிறார். சரி போகட்டும். எது இந்த இடத்துல 2 பேருமே பாருங்கள், இவன் எதை கேட்குறான்? மகிமை எனக்கு என்ன செய்யும், காண்பியும். பிதாவே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லி யார் ஜெபிக்கிறது சொல்லுங்க? மோசே ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சரி, அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என்னை முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பெல்லாம் கொஞ்சம் தப்பான அர்த்தத்தை கொடுத்துரும். உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லலை, உயிரோடு இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த கூடாதுன்ற வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். அது புரிஞ்சுங்க. என்னை கண்டு ஒருவனும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனுஷனும்
என்னை கொண்டு உயிரோடு இருக்க முடியாது. கெனாட் அப்படி தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. கெனாட், முடியாது. அப்புறம் பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில், டக்கு டக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிடுறேன். கன்மலைனா யார்? கன்மலைனா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, கன்மலையில் நெல். அப்புறம் கன்மலைன்னு மட்டும் சொல்லலை, அடுத்த வசனம் எப்படி வருது பாருங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் இந்த கன்மலையின் வெடிப்பில் இருக்கா? வெடிப்பில்ன்ற வார்த்தை இருக்கா? சொல்லுங்க. கன்மலையினுடைய வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என்ன செய்வேன்? என் கரத்தினால் என்ன செய்வேன்? அப்போ இவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. சொல்கிறவர் எங்கே இருக்காருன்னே தெரியும். என் கரத்தினால உன்னை கடந்து போவேன்றாரு, உனக்கு முன்னாடி தான் கடந்து போவேன்றாரு. ஆனால் கடந்து போகும்போது உன்னை என்ன செஞ்சிருவேன்? சொல்லுங்கள். என்ன நீ பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்வேன்? அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே உன்னை என்ன செஞ்சிருவேன்? வச்சிருவேன். என் வலது கரமா வெறும் கரமா வலது கரமா? நல்ல வேலை. என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? மூடுவேன். அப்புறம் என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். இப்படிலாம் பயங்கரமாக ரொம்ப என்ன சொல்லுவாங்களே, பில்டப் கொடுக்குறாரு. பயங்கரமாக எக்ஸைட்டடாக ஆயிடுறான். யார்? மோசே பயங்கர எக்ஸைட்டடாக ஆயிடும். ஐயோ, அவ்வளோ மகிமையா, அவ்வளோ மகிமை வந்தாக்க அவரை பார்க்க முடியாதா? அப்போ கண்மலைக்குள்ளே இருந்தால் மட்டும் பார்க்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நிச்சயம் முடியும். ஆமே சொல்லுமா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்போ இதெல்லாம் மகிமையினுடைய கிளைகள் நல்லா இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே என்ன எல்லாம் புதுசாக கர்த்தருடைய மகிமை. அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ கவனிக்க. இப்போ இந்த வாரம் முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த கண்மலையினுடைய வெடிப்பில் என்ன செய்வேன்? ஒன்று நான் வைப்பேன், அதை மறைத்து கொள்வேன். நான் போவேன். போன பிற்பாடு என்ன செய்வேன்? நான் கையை எடுப்பேன். என் பின்பக்கத்தை நீ பார்ப்ப, எதை பார்க்க மாட்டேன். இதான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின விதம், வெளிப்படுத்த போகிறேன்னு சொன்ன விதம். கவனிக்க வேண்டும் வசனத்தை. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஆங்கில பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த இடத்துல என்ன போட்டுருன்னா, நான் என்னுடைய தயையை எல்லாம் என்ன செய்வேன்? உனக்கு முன்பாக அவன் கேட்டது மகிமை. அவன் கேட்டது என்னது? மகிமை. நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும். மகிமையை தானே பார்க்கணும். என்னுடைய தயையை எல்லாம் என்ன செய்வேன்? கடந்து போக பண்ணுவேன். ஆல் மை குட்னஸ்ன்னு போட்டிருக்கேன். எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க. ஆல் மை குட்னஸ். இதுதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் அதான் போட்டிருக்கு. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் கிரேஸ்ன்ற வார்த்தை வருது. அப்போ கவனிங்க. அப்போ ஆல் மை குட்னஸ், ஆல் மை கிரேஸ் எல்லாத்தையும் என்ன செய்வேன்? இது யாருக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன்? உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன். அல்லே சொல்ல. ஆல் மை குட்னஸ். ஆமே சொல்லமா. இந்த குட்னஸ் என்ற வார்த்தைக்கு கூகுளில் போய் நான் ரிசர்ச் பண்ணி, பெரிய ரிசர்ச் வேண்டி கிடக்கு. கூகுளில் மீனிங் கேட்டாலே வரிசையாக என்ன வந்துடும்? நிறைய குப்பை மாதிரி கொண்டு வந்து கொட்டிடும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அற்புதமான சில காரியங்கள் நான் பார்த்தேன். ஒன்று என்னன்னாக்கா, ஆல் மை குட்னஸ் அப்படின்னாக்கா ஒருவருடைய முழு தன்மையை காண்பிக்கிறது. ஒரு முழு தன்மை. இப்போ சுவாமிநாதன்னா இப்படிப்பட்டவர் தான், சாமிநாதன்னா இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக உங்களுக்கு காமிக்கிறது தான் என்னது? அந்த குட்னஸ்ன்னு போட்டிருக்கு. அப்புறம் அந்த குட்னஸுக்கு என்ன போட்டிருக்கு? நற்குணம் போட்டிருக்கு. இன்னொரு நல் இயல்புன்னு போட்டிருக்கு. என்ன இயல்பு? நல் இயல்பு. அப்புறம் சிறப்பு, அதாவது மேன்மைன்னு போட்டிருக்கு. முழு மேன்மை. யாருடைய மேன்மை? அந்த கர்த்தருடைய மேன்மை. முழு மேன்மையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாள மனது. என்ன மனது? குட்னஸுக்கு தெளிவாக போட்டிருக்கு தயாள மனசு. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவருடைய மகிமையே எதில் தான் அடங்கி இருக்கிறது? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை அந்த ஒரு துளி தான் நான் சொல்லியிருக்கேன், பேச சொல்லிட்டேன். லட்சக்கணக்கான துளிகளில் ஒரு துளி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் இன்னும் நிறைய இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒரு துளி பாருங்கள், அவருடைய பெரிய மனசு. யாருக்கு? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் என்ன வேணுங்க? பெரிய மனசு வேணும். என்ன வேணும் சொல்கிறோமா?
தயாள மனசு யாருக்கு? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் தயாளனா இருக்கிறபடியால். கரெக்டாக சொல்கிறீங்க வசனம். நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ எப்படி இருக்கக்கூடாது? வன்கண்ணெல்லாம் இருக்கலாமா சொன்னாரா? அப்போ கவனிக்க வேண்டும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகா தயவு உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, மகா தயவு உள்ளவர், மகா கிருபை உள்ளவர். அதனால தான் ஃபாதர் பாடினா, மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. ஆமே சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் பூசியது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயை. ஆமே சொல்லலாமா? நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையிலே இந்த சம்பவம் நடந்ததா? என்ன யோசிக்கிறீங்க? மௌனம் சமூகத்தை அறிவுரியா? இப்போ படித்தோம்ல 33ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் படித்தோம். ஆண்டவரே உங்களுடைய இதை காமிங்க, மகிமையை காண்பீங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு தயையிலான செய்வேன், கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னார். கரத்தால் மூடுவேன், என் நாமத்தை கூறுவேன். அப்போது நான் கையை எடுத்துகிட்ட பிறகு என்ன செய்யலாம்? என் பின்பக்கத்தை நீ என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நான் கேட்குறேன், நடந்ததா? இந்த சம்பவம் நடந்ததா? எங்கே நடந்தது? எப்பொழுது நடந்தது? அடுத்த அதிகாரத்திலே நடக்கிறது. 34ஆம் அதிகாரம். லைவாக வாங்க, அந்த சம்பவத்துக்கு நம்ம லைவாக போக போகிறோம். அங்கே என்ன நடக்குதுன்ற பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 34ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அதிகாரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். நீங்களும் வீட்டில் திரும்ப திரும்ப போய் என்ன செய்யுங்க, நல்லா பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். 34ஆம் அதிகாரம் வசனம் 5வது வசனம். டைரெக்டாக சப்ஜெக்ட் வருவோம். கர்த்தர் மேகத்தில் இறங்குகிறார், அவன் அருகே நிற்கிறார். நல்லா கவனிங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்க. கர்த்தர் மேகத்தில் இறங்குகிறார், யாருக்கு பக்கத்தில் நிற்கிறார்? யாரும் வாங்கல, யாரும் ஒரு தம்பி ஓடியா, நான் செஞ்சு காட்டுறேன், சீக்கிரம் ஓடியா, யாரும் ஒரு ஓடியா, வரமாட்டேன்றீங்களே, ஓடியா குயிக். சும்மா பயப்படாதீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். பாருங்க, இவர் தான் மோசை வச்சுங்க. நான் கர்த்தர் மாதிரி, இந்த கர்த்தர் இல்லை. கவனிங்க, கர்த்தர் மேகத்தில் என்ன செய்கிறார்? இறங்குகிறார், யார் அருகே நிற்கிறார்? சொல்லுங்க, அப்படி தானே இருக்கு வசனம். லைவாக பார்க்கணும், வசனத்தின்படி அப்படியே நம்ம அர்த்தம் எடுக்கிறோம். அனர்த்தனமாக எடுக்கலை, ஆவிக்குரிய அர்த்தம்லாம் கொடுக்கல, அங்கே இருக்கிற மாதிரியே எடுக்கிறோம். அவன் அருகே நின்று எதை கூறினார்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறார்? கூறுகிறார். நல்லா கவனிக்கணும், என்னென்னலாம் வார்த்தையெல்லாம் வருது கவனிக்க. நாமம் வருது. இப்போ என்ன வருது? அப்போ ஆண்டவருடைய மகிமை எதில் வெளிப்படுது? ஆண்டவருடைய நாமத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, என்ன வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் தம்முடைய நாமத்தை என்ன செய்கிறாரு? அங்கே யார்கிட்ட கூறுறார்? மோசே கிட்ட அவர் கூறுகிறார். என்னன்னு கூறுறார்? கர்த்தர். படிக்க நீ சொல்ல, நான் படிப்பேன். கர்த்தர் எடுத்தமே என்ன சொன்னாரு? அவருடைய நாமத்தை என்ன சொல்றாரு? கர்த்தர் இருப்பாங்க. என்ன சொல்றாரு? கர்த்தர். ஆமை சொல்றமா? கர்த்தர் என்ற நாமம் இருக்கிறதுலே மகிமையில் நாமங்க. அவருடைய மகிமையே எந்த நாமத்தில் தான் இருக்கிறது. சில பேர் கடவுள்னு சொல்லிட்டாங்க, அது அர்த்தம். கர்த்தர் எல்லாத்துக்கும் காரண கர்த்தர் அப்படின்றாங்க இல்லையா? அதனால் அந்த கடவுள் ஒரு அதில் ஒரு வல்லமையே இல்லை. கர்த்தர் என்ற நாமத்தில் என்ன இருக்கிறது? என்ன சார்? கர்த்தராகிய ஏகோவா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தராகிய ஏகோவா என் பலனாக இருக்கிறார், கடவுளாகிய ஏகோவா. அப்படியா சொல்லுங்க பாப்பா. கர்த்தராகிய ஏகோவா என் பலன். ஆமென். அந்த கர்த்தர் என்ற நாமத்திலேயே உங்களுக்கு என்ன இருக்கிறது? மகிமை அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போகிறேன் பாருங்க. அப்போ அவர் சொல்லும்போது கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. சொல்லுங்க, ஒன்று விரல் விடுங்க. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். திரும்ப சொல்லுங்க, கிருபையும் இரக்கமும்
கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ போகலாம். நல்ல கவனிங்க. 1:4 என்னது ரேஷியோ. அப்படி வச்சு ரேஷியோன்னு தெரியுமா? சிமெண்ட்டையும் மணலை என்ன செய்வாங்க? நான் சிவில் இன்ஜினியர் அப்படியே சொல்லிடுறேன். சிமெண்ட்டையும் மணலை என்ன செய்வாங்க? கலந்து பூசு வேலை செய்வாங்க. பூசு வேலைக்கு சிமெண்ட்டு மணல் மட்டும் தான் சேர்ப்பாங்க, மற்றெல்லாம் வேணும். கொஞ்சம் லிக்விடெலாம் இப்போது வாட்டர் ப்ரூஃபிங்காக தான் சேர்த்துக்கிறான், அதை விடுங்க. சிமெண்ட்டு ஒன்றுனா மணல் ரொம்ப மெல்லிசா சவராக இருந்தாக்கா ஒரு 3 போடுவோம். 1க்கு 3. இன்னும் கொஞ்சம் மோசமான ஒரு கலவையாக இருந்தாக்கா 1க்கு 4. மேலே பாத்தி கட்டுவோம். 1க்கு 10. 1க்கு 10. கவனிக்க வேண்டும். எதுக்கு சொன்னார்? இந்த ரேஷியோ பாருங்கள். இந்த இடத்துல இந்த நாமத்தை சொல்கிறாரு. இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய ரேஷியோவை பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க. இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை. கடைசியில் என்னது? சத்தியமும் உள்ள. இந்த 4 ஒரு கேட்டகரி. 1 மட்டும் என்ன, இது மட்டும் தனியாக நிற்கிது, சத்தியம். அல்ல சொல்லுவோமா? இப்போ புரியுதுங்களா? இது சத்தியம். இந்த 4 என்ன இருக்குது? எதை காட்டுது? இரக்கம், கிருபை, அப்புறம் என்ன சாந்தம், லாங் சஃபரிங்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? சாந்தம்னா உங்கள் மேலே கோபமாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பொறுமையாக இருக்காருன்னு அர்த்தம். நீடிய சாந்தம்னா ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கோபப்படணும்னு நினைக்கிறாரு, ஏனோ பொறுமையாக இருக்கிறார். உங்களை அழிச்சுன்னு நினைக்கிறாரு, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது அவரை. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? அவரை தடுக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களா? கிடையாது. அது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய மகிமையே இதில் தான் இருக்கிறது, அவருடைய இரக்கத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? 1:4 என்னது? 1:4. டக்கு டக்கு வசனம் சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் உண்டானது. கரெக்டாக யோவானுக்கு போகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணம் யார் மூலமாக உண்டானது? உண்டானதல்ல. உண்டானதுன்ற வெர்பு தப்பு, எடுத்து படிங்க. கொடுக்கப்பட்டது. கரெக்டு, நான் தப்பாக சொல்கிறேன். கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்புறம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டதல்ல, உண்டான ஒன்று. நல்லா கேட்டுருங்க. ஆமென். உண்டான ஒன்று கொடுக்கப்பட்டதை ஓவர்டேக் பண்ணிடுது. அல்லையே சொல்லுவோமா? புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லது. அப்போ கவனிக்க வேண்டிய கிருபையும் சத்தியமும் மிக்ஸு. யார்? நம்மால். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள்? மிக்ஸு. கிருபையும் சத்தியமும். ஆமே சொல்லமா? இயேசு கிறிஸ்துட்ட கிருபையும் உண்டு, சத்தியம் உண்டு. ஆமே சொல்லமா? ஆனால் ஒரு பியூட்டி, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. இவர் யாருடைய தற்சுரூபம்? அதை மறந்துடக்கூடாது. பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமே யார் தான்? ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, பிதாவாகிய தேவன் அப்படியே கண்டம் பண்ணுறவர், அடித்து நொறுக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லையே. அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் உள்ள சத்தியமும் உள்ள தேவன். நாமே சொல்லாமா? 1:4. எல்லாம் சொல்லுங்க. 1:4. அடுத்து பாருங்க, அதுலேயும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. விடமாட்டேன். 34 யாத்திராகம் 34 எடுங்க, ருசிச்சு படிக்கணும். 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். டக்கு டக்குன்னு படிங்க. எங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் கூறினார். ஆமே சொல்லமா? ரேஷியோ பாருங்க. இதுலேயும் என்ன பாருங்க, என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பாருங்க. அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும்
யாரிடத்துல கேட்குறவர்? மன்னிக்கிறவர் இருக்கட்டும். யாரிடத்துல விசாரிக்கிறவர்? பிள்ளைகளிடத்திலும். ஏங்க நான் தப்பு பண்ணுறேங்க, நான் பண்ணுற தப்பை தினகரன்ட்ட கர்த்தர் விசாரிப்பார். நான் பண்ண தப்பை யார்கிட்ட விசாரிக்கிறவர்? தேவன். தினகரன் என் சன்னிட்ட விசாரிக்கிறவர். சன்னிட்ட விசாரிப்பார். சன்னிட்ட விசாரிப்பார். எத்தனை தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற கர்த்தர் சத்தியம் உள்ள தேவன். நாமே சொல்லாமா? இதுக்கு கைத்தட்டாதீங்க. ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? 1000 தலைமுறை. நல்லா கைத்தட்ட வச்சாமா? சான்ஸே இல்லை. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் என் தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் என் தேவனுடைய இரக்கங்கள் உங்களை அழைக்கிறது. எவ்வளவு தூரம் ஐயோ நான் பைபிளை கூட படிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் ஓடி ஒளிந்து கொண்டு போனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப அதே மகிமையை கொடுத்து நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் பெரிது. அவருடைய மகிமையா எதுல தான் இருக்கிறது? அவருடைய இரக்கத்தில் தான் இருக்கிறது. ஆமென். ஒட்டுமொத்த மகிமைன்னு சொல்ல மாட்டேன், மகிமையினுடைய ஒரு துளி சொல்லிட்டு இருக்கிறேன். மகிமையினுடைய ஒரு துளியே எதில் தான் இருக்கிறது சொல்லுங்க? அந்த ஒரு துளியே எப்படி இருக்குன்னா முழு மகிமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அவ்வளவு இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆமென் சொல்லுமா? அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? அவைகள் காலைதோறும் பழையவைகள் இல்லையா? நல்லா கவனிக்க வேண்டும். இங்கிலீஷில் வந்திருக்கு யுவர் கம்பேஷன்ஸ் ஃபெயில் நாட்னு வந்திருக்கிறது. அதாவது அவருடைய இரக்கங்கள் என்ன செய்யாதான்? ஃபெயில் ஆகாது. பக்கத்தில் கை கொடு சொல்லி எல்லாமே ஃபெயில் ஆகும். எல்லாம் சொன்னேன், எல்லாம் ஃபெயில் ஆகும். அவருடைய இரக்கம் மட்டும் ஃபெயில் ஆகாது. அவருடைய இரக்கங்கள் மட்டும் 100% ஃபெயில் ஆகவே ஆகாது. அவருடைய இரக்கத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்திட்டீங்கன்னா அவருக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆண்டவருடைய கிருபைகளை ருசி பார்த்தவர்கள் அவருக்காக வாழ்கிறார்கள். அவருடைய இரக்கத்தை ருசி பார்த்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக வைராக்கியமாய் ஓடுகிறார்கள். அவருடைய இரக்கத்தை ருசி பார்த்த பிள்ளைகள் அவருக்காக இரத்த சாட்சியை மறிக்க துணிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் நம்மளால் பாவத்தை விட முடியல? ஏன் ஒரு சின்ன ஒரு சிகரெட்டை குட்டி குட்டி பாவத்துக்கெல்லாம் இன்னும் நம்ம ஏன் அடிமையாக இருக்கிறோம்? அவருடைய இரக்கங்களை நீங்கள் இன்னும் பார்க்கல. அவருடைய மகிமையை நீங்கள் இன்னும் பார்க்கல. அவருடைய மகிமையை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் என் தேவன் உன் மீது இரக்கமாக இருக்கிறார். இன்றைக்கும் நீ அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. இன்றைக்கு நீங்களே நானும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய இரக்கம். ஆமென். இந்த மோசே பாருங்க, மோசே தேவனுடைய கோபத்தை பார்த்தவனா இல்லையா? பார்த்துருக்கிறான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் லைவாக என்ன செஞ்சுருக்கிறான்? எத்தனை பேர் டாப் டூப்னு போட்டு என்ன செஞ்சுருக்கார்? என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன். அவருடைய பிணங்கள் பிணமாக போட்டிருக்கு சவங்கள். அவருடைய சவங்கள் இதில் விழும், வனாந்தரத்தில் விழும். அப்படி இப்படி டாம் டூம்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு விட்டார் நம்ம தலைவர். பயங்கர கோபக்கார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? செம கோபம். அதுலேயும் ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோ அருமையானது பிரதர், சான்ஸே இல்லை. அவருடைய கோபம் வசனம் சொல்லுங்க, அந்த ரேஷியோ பாருங்க. அவருடைய கோபம் அதில் வசனம் முடியுதா? பேலன்ஸு. அவருடைய தயவு நீடிய வாழ்வு, லாங் லைஃப் எல்லாம் சொல்லுங்க. லைஃப் முழுக்க யாருடைய கிருபை. ஆனால் அவருடைய கோபம் ஒரு செகண்ட் நொறுக்கிடுவார். எத்தனை பொழுது உன்னை கைவிட்டேன், வாழ்நாள் முழுக்க உன்னை கைவிட்டேன். அப்படியா இருக்க? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்க? சேர்த்துக்கொள்வேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன் நாள் முதற்கொண்டு வசனம் தெரியாது இல்லை,
படிக்காதீங்க வசனம். என் உள்ளம் குழம்புகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் நான் பேசினது முதற்கொண்டு என் உள்ளம் குழம்புகிறது. உன்னை அழிக்க எனக்கு மனசு வரல, உன்னை விட்டுவிட மனசு வரல. நீ இவ்வளவு துரோகம் செய்கிறாய், இவ்வளவு ஆண்டு இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் ஆண்டவருக்கு விரோதமாய் போய்கொண்டே இருக்கிறாய். உன்னை அப்படியே நொறுக்கில்லான்னு ஒரு சனம் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே நீ மூடப்பட்டிருக்கிறபடினாலே அது என்னை தடுக்கிறது. அப்படியே கிருபை. அந்த கோபத்தை அவன் ருசி பார்த்தவன் யார்? மோசே. அவன் லைஃப்லையும் டென்ஷன் ஆகிட்டார். யார்? பர்சனல் லைஃப்லையும் என்ன ஆகிட்டார்? டென்ஷன் ஆகிட்டார். மோசே எங்கே கொண்டு போகல? கானான் தேசத்துக்கு கொண்டு போகல. நீ போக மாட்டேன்ட்டார். நீ என்ன செய்யலை? பரிசுத்தப்படுத்தலை. எல்லாரும் மாதிரி நீ பேசிட்ட. அவங்க பேசுகிறாங்க, நீ பேசலாமா? இல்லையா? வளர்ந்த விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சில காரியங்கள் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுங்கள், பேசுவார்கள். அவிசுவாசமாக பேசுவாங்க. விசுவாசத்தில் வளராத பிள்ளைகள் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பொறுத்து கொண்டு போவார். தெரியுமோ? அவர் பொறுத்துட்டு போகிறான்னு சொல்கிறாரு. அவர் நியாயம் அதை நியாயப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் பொறுத்து கொண்டு போகிறார். ஆனால் உங்கள் விஷயத்தில் பொறுக்க மாட்டார் கர்த்தர். உங்கள் விஷயத்தில், என் விஷயத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பொறுக்க மாட்டார். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபைகளை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய இரக்கத்தை நல்ல டேஸ்ட் பண்ணுகிற பிள்ளைகள், ஆண்டவர்னா எப்படிப்பட்டவர், கர்த்தர்னா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த பிள்ளைகள் நீங்களும் நானும். ஆண்டவர் உங்கள் விஷயத்தில், என் விஷயத்தில் நெடிய பொறுமையாக தான் இருக்கார். ஆமென். ஏன் வருகையை தாமதிக்கிறார்? அவரால் வர முடியாதா? அவரால் வர முடியாதா? சொல்லுங்கள். இதோ எப்படி வருகிறேன், மெதுவாய் வருகிறேன் அப்படியா சொன்னார் இயேசு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்னதான் அர்த்தமோ தெரியல அந்த சீக்கிரமாய் என்ற வார்த்தைக்கு. அவர் போய் கேட்டால் தான் தெரியும். சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி போச்சு அவர் சொல்லி. ஆனால் ஐயா என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. வசனத்தை படித்தா தான் தெரியுது. தாமதிக்கிறார் என்று அவர் சொல்லி தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, எல்லார் மீது எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், பொறுத்து கொண்டிருக்கிறார். வரமாட்டார். இப்போ உடனே வரமாட்டார். பயப்படாங்க. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். காரைக்கால் ரட்சிக்கப்பட்டானோ அப்புறம் தான் இயேசுனுடைய வருகை. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ இந்த கோபத்தை நல்ல ருசி பார்த்த மோசே ஆனால் தான் தன்னுடைய சங்கீதத்தில் எப்படியா எழுதி வைக்கிறான். சங்கீதம் எடுத்து படிப்போம். நான் உங்களுக்கு நிறைய வசன ரெஃபரன்ஸ்லாம் படிக்க சொல்லவே இல்லைல்ல. இப்போ படிங்க. 90:14. நாங்கள் எங்கள் லைஃப் லாங், இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும். லைஃப் லாங் இல்லையா? எங்கள் வாழ்நாள் எல்லாம், ஆமாம், கிளாடாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், களி கூர்ந்து என்ன செய்யணும்? மகிழும்படி ஒரு காரியம் நீர் செய்ய வேண்டும். சொல்லுங்கள். காலை தோறும், காலையிலே எங்களை உமது கிருபையால் என்ன ஆக்கும்? திருப்தியாக்கும். எல்லாம் சொல்லுங்க. உமது கிருபையால் திருப்தியாக்கும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை, அந்த மகிமை நம்மளை திருப்தியாக்கும். ஆமென். இது ஆங்கிலத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது வேறு மொழி இப்போ சொல்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்ஃபெயிலிங் லவ்னு வந்திருக்கு. என்ன லவ்? இந்த கிருபைன்ற வார்த்தைக்கு கிரேஸ்ன்னு போடலை, இந்த கிருபைன்ற வார்த்தைக்கு மெர்சின்னு போடலை, அப்படிலாம் போடலை, குட்னஸ்ன்னு போடலை. என்ன போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க. அன்ஃபெயிலிங் லவ். பக்கத்தில் கேட்க சொல்லுங்க. இயேசுனுடைய அன்பு ஃபெயிலே ஆகாத அன்பு. அவருடைய கிருபை ஃபெயிலே ஆகாது. அதனால தான் நீங்கள் அப்போ ஜெபம்லாம் ஜெபிக்கும்போது எதுக்காக ஜெபிக்கணும்? யாரும் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கணும். நான் உண்மைதான், அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இப்பொழுதே லைவாக உங்களுடைய மகிமையை வெளியரங்கமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது நல்லது தான்.
ஆனால் அதே சமயம் தேவனே உங்களுடைய இரக்கத்தை இவங்க மேலே வைங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லமா. உங்களுடைய இரக்கங்கள் இவனை குணமாக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் அவ்வளோ பெருசு. ஆனால் தான் காலை தோறும் ஆண்டவரே உங்களுடைய மாறாத அன்பு, என்ன அன்பு? அன்ஃபெயிலிங் லவ்னா மாறாத அந்த தோற்று போகாத அன்பு, தோற்று போகாத இரக்கம், அதனால என்னை திருப்தி ஆக்கும். ஆமென் சொல்லமா. இன்றைக்கி காலம்பரை இந்த வசனங்களை படிக்கும்போது செம்ம என்ஜாய எனக்குள்ள ரொம்ப ஆண்டவர் கிளாடை கொடுத்தார். சரி, ஆண்டவருடைய கிருபை இவ்வளவு அப்படியே பார்த்து அப்படியே மயங்கி போயிடுவோம் யாருடைய கிருபையில் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் விடுறோன்னா சாதாரண விஷயமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வேணால் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, என்ன தான் தெரியல, என்னத்தை தான் கண்டான்னு தெரியல, அப்படியே அவள் பக்கம் சாஞ்சிட்டான். சாயதான் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை பார்த்துட்டா எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுதான். பக்கத்தில் கை கொடுத்து, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய இரக்கத்தை இன்றைக்கி ருசி பார்த்துட்டிங்கன்னா அவருக்காக எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. ஆமென். இந்த பாட்டு இது எத்தனை தடவை நீங்கள் பாடியிருப்பீங்கல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசில். ஏசு போதும். எல்லாம் சொல்லுங்கள், ஏசு போதும். போருமா இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா? கொடுக்குறேன். பாருங்கள், நெகேமியா அவனுடைய மகிமை அவருடைய தயையில் எப்படி விளங்குது என்பதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நெகேமியா 9 எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 25 அவர்கள் படிக்கலாம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் பூக்களையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு, எல்லாம் படிப்போம், உம்முடைய சொல்லுங்க, உம்முடைய பெரிய தயையினாலே எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருடைய மகிமை எதிலே விளங்குகிறது என்று சொல்லி வருகிறேன்? அவருடைய தயை, அவருடைய தயை, பெரிய தயை. அவருடைய தயை எப்படிப்பட்ட தயை? கிரேட் குட்னஸ். ஆமென் சொல்லுமா. இல்லாட்டி கிரேட் மெர்சி. இந்த இடத்துல மெர்சின்னு வந்திருக்கு. பெரிய தயை. ஆமென் சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, கிரேட் மெர்சி. பெரிய கிருபை, மகா கிருபை. அந்த கிருபை மட்டும் உங்களோட இருந்ததுன்னா ஆண்டவருடைய மகிமையே உங்களோட இருக்குன்னு அர்த்தம். அந்த மகிமை மட்டும் உங்களோட இருந்ததுன்னா சான்ஸே இல்லை, நீங்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பீர்கள். ஆமென் சார். அந்த மகிமை நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்கும் பாருங்க. அந்த மகிமை, அந்த கிருபை நம்மளை செல்வ செழிப்பாய் வாழ வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லமா. பாருங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மைகளை குறித்து அண்ணன் பேசிட்டு வராங்க, உங்களுக்கு தெரியும். அதனுடைய மிகப்பெரிய ஒரு காரியம் ஒன்றா செல்வ செழிப்பு. என்னது? நல்ல சீமானாய் கர்த்தர் நம்மை வைப்பார். எதிரமே நம்புறீங்க? நான் நம்புகிறேன். நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. ஆனால் அந்த ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான் இல்லைன்னு சொல்ல. அந்த ராஜரிகம் எதனால வருது? நம்முடைய பலத்தினாலேயா? நம்முடைய பராக்கிரமத்தினாலேயா? சொல்லுங்க. நம்முடைய அறிவினாலேயா? இல்லை. வெட்டப்படாத துறவுகளை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஆமென் சொல்ல. கட்டாத வீட்டில் குடியிருந்தார்கள். அதுவும் பொருட்களால் நிறைந்த வீடாம். பாருங்கள், ஆண்டவர் எப்படி பயங்கரமான ஒரு நல்ல தகப்பன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இப்படி இந்த ஆங்கிளில் பார்க்குறேன். அவர் ரொம்ப நல்ல தகப்பன். வீட்டு காலியாக கொடுக்கல. இப்போ நம்மளும் வீடு வாடகைக்கு போனாக்கா காலியாக கொடுப்பாங்க. ஆண்டவர் கொண்டு போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போகிறார். சிங்காரமான தேசம்னு எசேக்கியேலில் படிக்கிறோம்.
அந்த அந்த தேசத்துக்கு இவர்களை என்ன செய்கிறார்? அடிக்கடி சொல்லுவேன், கொண்டு போய் விட்டார். ஞாபகம் இருக்க? கொண்டு போய், யாரை கொண்டு போய் விடுவீங்க? சொல்லி கொடுத்துருக்கேன். எல்கேஜி பிள்ளைங்களை தான் என்ன செய்வோம்? ஸ்கூலில் கொண்டு போய் விடுவோம். அது மாதிரி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அருமையாய் நடத்தி தன் தோளில் சுமந்து கொண்டு போய் எங்கே விடுறார்? சொல்லுங்க. கானான் தேசத்தில் கொண்டு போய் விடுகிறார். அந்த அந்த தேசம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது. பொருட்களால் நிறைந்த வீடுகளை அவர்கள் கட்டி கொண்டார்கள். நல்லா சொல்லுங்க, கட்டி கொண்டார்கள். ஆண்டவர் இந்த வசனம் எப்படி முடியுது சொல்லுங்க? உம்முடைய எல்லாம் சொல்லுங்க, பெரிய தயை சொல்லுவோம். அதான் அவருடைய மகிமை. நல்ல சொல்லுமா? ஆண்டவருடைய மகிமை எதில் அடங்கி இருக்கிறது? அவருடைய தயையில், அவருடைய இரக்கத்தில் தான் இருக்கிறது. ஆமென். அவ்வளவு இரக்கம் செய்கிறவர். சரி, போகட்டும். இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? அதே 9ஆம் அதிகாரம் விட்டுறாதீங்க, கொஞ்சம் கீழே படிக்க போகிறோம். 26 படிக்க. ஆனாலும், இந்த ஆனாலும் வந்தாலே டேஞ்சர். ஆனாலும் வந்தால் சில சமயம் ஆசீர்வாதம், சில சமயம் டேஞ்சர். இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனாலும் நம்ம கேஸ் போல இருக்குது. நம்ம கேஸ் இல்லை, நல்ல பாருங்கள். இந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலகத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி. என்ன ஜோன் இது? அடிக்கடி ஊழியக்காரங்களாம் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிற இந்த வார்த்தை கம்ஃபர்ட் ஜோன். என்ன ஜோன்? இதில் அகஸ்டின் அண்ணா நிறைய பேசுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஏசி ரூம், நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு தேவையான அளவு எதுக்கு பஞ்சமே இல்லை? எதுக்கு பஞ்சமே இல்லை சொல்லுங்கள்? எதை நினைச்சாலும் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? வாங்கலாம். ஐயோ, இன்றைக்கி நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? பிரியாணிக்கு. அதெல்லாம் இல்லை. இந்த வச்சுக்க 500 ரூபா அப்படி போய் வாங்கிட்டு வா. இது என்னது? கம்ஃபர்ட் ஜோன். என்ன ஜோன் சொல்லுங்கள் எல்லோரும்? இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இவங்க எதை மறந்துடக்கூடாது? இதெல்லாம் எதனால் வந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. ஆமை சொல்லாமா? அல்லேலூயா. பெரிய தயை, தேவனுடைய பெரிய தயையினால் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க பாருங்க இவங்கெல்லாம். அப்படியே அடுத்த வசனம் வருது, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல கீழ்ப்படிஞ்சிங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு நல்ல கீழ்ப்படிஞ்சிங்க, ஆண்டவருக்காக நல்லா ஓடி ஊழியம் செஞ்சீங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக என்ன செய்யுங்க. நீங்கள் செய்ய 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 தேவன் கணக்கு பார்க்காமல் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். கணக்கு பார்த்தா நன்மை செய்தி உமக்கு நன்றியே செய்ய. ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கார், அருமையா. அப்படி கணக்கு பார்க்காமல் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நாமும் 26ஆம் வசனத்தின்படி கீழ்ப்படியாதவர்களாகி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே வைத்து விட்டு, பைபிள் எல்லாரும் முதுகுக்கு பின்னாடி வைங்க பார்ப்போம். அப்படி மடித்து வைங்க பார்ப்போம். எப்படி வைங்க பார்ப்போம். எல்லாரும் எப்படி வைங்க? எல்லாரும் வாயில் வார்த்தை மட்டும் வரும். நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? புறம்பே எரிந்து விட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி தங்களை திருட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? கொன்று போட்டு கோபம் ஊட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கோபமாக இருக்கிறார் அப்படி யாராவது சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும். திருட சாட்சிகளை தீர்க்கதரிசிகள் சொன்னாக்க கோபம் வந்துடும். நம்முடைய பாவத்தை யாராவது கண்டித்து உணர்த்தினா கோபம் வந்துடும். யாருக்கு கோபம் வரும் தெரியுமோ? நன்னா வாழ்ந்துட்டு இதெல்லாம் பின்னாடி வச்சுக்கிறா பாருங்கோ, அவளுக்கு தான் கோபம் வரும். மற்ற வாழ்க்கெல்லாம் வராது. கவனி. அப்போ விக்கிரமங்களை செய்தார்கள். கத்திரிக்கை இன்றைக்குமே நம்ம என்ன மூட்டக்கூடாது? பக்கத்தை கை கொடுங்க. அவரை டென்ஷன் பண்ணாத. புரியும்படி சொல்லுங்கள், அவரை டென்ஷன் பண்ணாத. இப்படி ஒரு கமெண்ட் மோசைக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா?
ஞாபகம் இருக்கா இல்லையா? வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வழியில் அவர் என்ன செய்யாத, கோபப்படுத்தாத. தூதனானவர் என்ன செய்யாத, டென்ஷன் பண்ணி விட்றாத. ஆமே சொல்லாமா? எல்லாம் சொன்ன, நான் ஏசப்பாவை டென்ஷன் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால், அண்டர்லைன் பண்ணுங்க, உமது மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான, கம்ஃபர்ட் ஜோன், திரும்ப கம்ஃபர்ட் ஜோன். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்யதோ. இப்படி இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமே சொல்லுமா? ஆண்டவருடைய மகிமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு மகிமையுள்ள தேவனவர், அவ்வளவு இரக்கமுள்ளவர், உங்களுக்கு திரும்ப 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 மன்னிக்கிறவர். ஆமென். மன்னிப்பில் தெரியாது வசனம் எல்லாம் நான் சொல்லணும். தயை பெருத்தவர், வசனத்தை சொல்லுங்க. அவர் மன்னிப்பதில் என்ன செய்வார்? தயை பெருத்தவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமே சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இருந்துருச்சுன்னா சான்ஸே இல்லை, உங்களை தூக்கிடும். ஆமே சொல்லாமா? ஒருத்தன் லைஃப்லாம் நான் சொல்கிறத யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். லைஃப் லாங் ஒருத்தன் கர்த்தரை அறியவில்லை, தான் லைஃப் முழுக்க அவனுக்கு யாருன்னா தெரியாது, இயேசுனா தெரியாது. இப்படிப்பட்ட பிரசங்கெலாம் என்ன செஞ்சதில்லை, அவன் லைஃப்பில் கேட்டதே கிடையாது. முழுக்க முழுக்க அவனுடைய லைஃபு திருட்டு, வழிப்பறி, கற்பழிப்பு, கொள்ளையடிக்கிறது, மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, முழுக்க முழுக்க என்னென்ன பாவம் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறது. இது மட்டும்தான் அவனுடைய லைஃப், அவன் லைஃப்பில். ஆனால் ஒரு நாள் யாரை குறித்து அறிந்தான்? சொல்லுங்க. இயேசுவை குறித்து அறிந்தான். இயேசுவை லைவாக பார்த்தான். அவரை பார்க்க 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 அவனுடைய உள்ளம் மாறுகிறது. கடைசி கட்டம், ஆள் காலியாக போகிறான். ஒரு சில நொடிகள் தான் இருக்குது அவனுடைய உயிர் போகிறதுக்கு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். இல்லையா? ஜெபிச்சானா? ஜெபிச்சானா கேட்குறேன், கேட்டானா கேட்குறேன். யாரை பார்த்து கேட்டான்? ஏசப்பாவை பார்த்து கேட்டான். இல்லையா? எல்லாருமே சாக போகிறாங்க, 3 பேருமே சாக போகிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இவர் பெரிய ராஜ்யத்தில் வரப்போகிறார், இவருக்கு ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, இவருடைய கண்களில் நம்பிக்கையை பார்க்குறேன், இவர் நம்பிக்கையோடு தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார் நான் நினைக்கிறேன். அவர் ஜீவனை கொடுக்கல. அப்போது அந்த சீன் பாருங்கள், அந்த கள்ளன் அப்படி பார்க்க பார்க்க அவனை உள்ளத்தில் மாற்றம் அடைந்து அந்த வார்த்தையை சொல்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் அக்கிரமம் தான், நான் செஞ்சதெல்லாம் அநியாயம் தான், இதுவரைக்கும் நான் உண்மை என்ன செய்யலை, பார்க்கல. ஆண்டவரே, ஒருவேளை நான் என் லைஃப்பில் உங்களை சந்திச்சிருந்தா நான் உமக்காக என்ன செஞ்சுருப்பேன்? சொல்லுங்கள். நிச்சயமாக வாழ்ந்திருப்பேன், என் லைஃப்லாம் உமக்காகவே நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் என்னுடைய போராத நேரம் இப்படிப்பட்ட கடைசி கட்டத்தில் தான் யாரை குறித்து நான் அறியறேன், உம்மை குறித்து அறியறேன். அதனால தயவாக என்னை மன்னித்தருளும், என்னை மன்னித்தருளும். இந்த உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன மறந்துடாதீங்க, என்னை நினைச்சல்லும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டு ஏசப்பாட்ட கேட்குறான். ஏசப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆட நம்ம கேரக்டரே உனக்கு தெரிய மாட்டேன்ப்பா. யாருடைய கேரக்டர் தெரியல, கர்த்தருடைய கேரக்டரே யாருக்கு தெரியல. அந்த
அந்த கள்ளனுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த கோணத்தில் நான் யோசிக்கிறேன். கர்த்தர் எது பெருத்தவர்? மன்னிப்பதில் தயை பெருத்தவர். ஆமென் சொல்லாமா? சமய மன்னிப்பார். பக்கத்தில் கை கர்த்தர் சமய மன்னிப்பார். சான்ஸே இல்லை, அவருடைய மன்னிப்பு சான்ஸே இல்லை. நீங்களும் நானும் அப்படி மன்னிக்கவே மாட்டோம். சின்னதுக்கெல்லாமே மன்னிக்க மாட்டேன்றோம், பெருசெல்லாம் அங்கே மன்னிக்க போகிறோம். இன்னும் எத்தனை பேருடைய உள்ளத்தில் கசப்பு தெரியுமா? இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு கசப்பெல்லாம் தூக்கி எறிங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம். எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் கசப்பு வேண்டாம். இயேசுக்காக தூக்கி எறிங்க. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாங்க. இனியா ராஜ்யத்தில் ஒரு நாள் வரப்போகிறேன், ஒரு நாள் வந்து ஆளப்போகிறேன். அன்னி வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டாம். இன்றைக்கே என்ன சொல்ற? இன்றைக்கே நீ என்னோடய இருப்பேன்ட்டார் ஆண்டவர். அந்த மகிமை அப்படியே கொடுக்குறாரு பாருங்க. அப்படி இறக்கம் பயங்கரங்க, அப்படியே தூக்கும் இறக்கம். அப்படியே பக்கத்தில் கை கொடுத்துருங்க. யாரெல்லாம் பரலோகம் வரமாட்டோம்னு நினைக்கிறோமோ இவங்கெல்லாம் எங்கே வரப்போகிறாங்க? கனவுல கூட அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க தான் போய் நிற்பாங்க. ஒருத்தர் சொன்னார், பரலோகத்தில் நம்மெல்லாம் நிறைய பேர் போகிறோம்ல, நிறைய பேருக்கு இப்போ உள்ள நோஞ்சே என்ன வந்துடுமா? பூமியில் வராத ஹார்ட் அட்டாக் எங்கே வந்துடுமா? பரலோகத்தில் வந்துடுமா? ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ 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 இந்த அம்மாவா வந்திருக்குது இங்கே பரலோகத்தில் அப்படின்னு வாங்கலாம். இறக்கம், கிருபை. பக்கத்து சொல்லுங்க, கிருபை, மகிமை. அவருடைய மகிமை உங்களை தூக்கும். உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர். நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக நான் பார்ப்பேன். அவருடைய மகிமை என்னை கொண்டு போகும் மேலே. அல்லேலூயா. நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை, வெளிப்படவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவரை நாம் சந்திக்கும்போது யார் மாதிரியே இருப்போம். அவரை மாதிரியே நாம் அவரை தரிசிப்பதினால். ஆமென். நல்ல கைது. ஆமென். அந்த மகிமையின் சாயலை நமக்கு அப்படியே கொடுப்பார் கர்த்தர். இரக்கம், எல்லாம் சொல்லுங்க, இரக்கம், மகா பெரிய இரக்கம். அந்த வசனம் நிகழ்மையாக 9 நான் முடிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் டக்கு போய் படித்துக்கொள்ளுங்கள். ஒரே வசனம் படித்து முடிச்சிடுறேன். 30, 31 மட்டும் படிச்சுட்டு ஜெபிக்கலாம். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாக இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களில் கையில் ஒப்பு கொடுத்தீர். இப்போ பாருங்க, ஆகிலும். இப்போ பாருங்க, திரும்ப படிங்க. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலம் ஆக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீ கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். நல்ல கரணத்தை கர்த்தரை மையப்படுத்த. ஆண்டோடைய மகிமையே எதில் தான் இருக்கிறது? அவருடைய இரக்கத்தில் தான் இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிற வசனம் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? குயிக்காக சொல்லுவீங்களா? அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். நல்லா இருக்குல்ல? அதுக்கு அப்படியே அர்த்தம் மாறாமல் சொல்ல பாருங்க. அவர் எப்பொழுதாவது கடிந்து கொள்வார். ரெண்டையும் பார்க்கணும்ல. அவர் எப்பொழுதாவது என்ன செய்வார்? கடிந்து கொள்வார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அப்புறம் அவர் என்றைக்கும் கோபமாய் இருக்க மாட்டார்னு அர்த்தங்க. இரார்னு எழுதியிருக்கு, உள்ளதை படிக்கிறேன். அவர் என்றைக்கும் கோபமாய் இரார். என்றைக்காவது கோபமாய் இருப்பார். நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வார்? கோபம் இரார். அவர் நம்முடைய, சொல்லுங்கள், அவர் நம்முடைய, இந்நேரம் வசனம் எடுத்துருக்கணும். அதனால தான் நான் உங்கள் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறேன். நீங்கள் வசனம் எடுப்பீங்கன்னு. ஆனால் என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிறீங்க. பரவாயில்ல. அவர், சொல்லுங்கள், நான் மனப்பாடமாக சொல்கிறேன்னாக்க வசனம் மூட்டேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக
நமக்கு செய்யாமலும், அப்புறம் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவருடைய கிருபை பெரிது, அவருடைய மகிமை பெரிது, அவருடைய இரக்கங்கள் பெரிது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முழங்கால் படி எல்லாம் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தில் எல்லாம் எழுந்திருப்போம். நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லா கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். நான் நிற்பதன் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. தேவ கிருபையே, சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, ஆமென். தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் ஆமென். பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே, சுகமுடன் இருப்பது கிருபை. எல்லாம் சொல்லுவோமா? நிர்மலமாகவில்லை, சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே, சுகமுடன் இருப்பது கிருபையே. உணர்ந்தவங்க கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்பொழுது எனக்கு இருக்கட்டும், உம்முடைய தயவு எப்பொழுது என் மீது இருக்கட்டும். அப்பா, உம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய மகிமையை அன்றைக்கு மோசேக்கு வெளிப்படுத்தின தெய்வமே, பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது எவ்வளவாய் கிருபையும் இரக்கமும் வைத்திருக்கிறீரப்பா. இதை நாங்கள் உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக உமக்காக உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லே